என் அம்மாவின் சுவைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கெட்டி பக்கோடாங்க. கெட்டி பக்கோடா செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாங்க. 1/2 கிலோ கடல மாவு, 100 கிராம் சின்ன வெங்காயம், அதை நம்ம தட்டியும் எடுத்துக்கலாம், இந்த மாதிரி அரிஞ்சிக்கலாம். 10-15 பூண்டு பல்லை இந்த மாதிரி தட்டி வச்சுக்கிட்டேன். ஒரு கை கொத்தமல்லி இலை, ஒரு கை புதினா, 4 பச்சை மிளகாவை நீளமாக அரிஞ்சு வச்சுக்கணும். 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, ஒரு 50 ml ஆயிலுங்க, தேவையான அளவு உப்பு, 4 கொத்து கருவேப்பிலையை இந்த மாதிரி உருவி வச்சுருக்கேன். 1/4 டீஸ்பூன் ஆப்ப சோடா, 1/4 டீஸ்பூன் பெருங்காயம், ஒரு 2 ஸ்பூன் நெய். அவ்வளோதாங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு மிக்சிங் பவுலில் நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்கலாங்க. நூறு கிராம் வெங்காயம், ஒரு கை கொத்தமல்லி, 4 பச்சை மிளகாய், ஒரு கை புதினா. இதோட 1 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம், 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாங்க, ஒரு 10 பூண்டு பல் நசுக்கி வச்சுருக்கேன் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை ஒரு 4 கொத்து சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் ஆப்ப சோடா சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் இப்போ 1 ஸ்பூன் போட்டிருக்கேன், பத்தலைன்னா சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாங்க. ஒரு 50 ml ஆயில் சேர்த்துக்கலாம். எந்த ஆயில் வேணாலும் சேர்த்துக்கலாம். இதை எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு விட்டுறலாங்க. இதோட 1/2 கிலோ கடல மாவை சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுறலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சுக்கலாங்க. அதிகமாக இல்லை, கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி ரொம்ப அழுத்தி பிசையக்கூடாது. இந்த மாதிரி விரலாலேயே பிசைஞ்சால் போதும். அழுத்தம் கொடுக்காம இப்படியே பிசையலாம். ஸ்வீட் ஸ்டாலில் பெரிய பெரிய கடைகள்லாம் இருக்கக்கூடிய பக்கோடா இப்படி தான் செய்வாங்க. இது மாவு பக்கோடான்னு சொல்லுவாங்க. கெட்டி பக்கோடாவாக இருக்கும். இந்த அளவு பிசைஞ்சிட்டா போதுங்க. வாங்க போட்டு எடுக்கலாம். இதில் உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இந்த சமயம் உப்பு பத்தலைன்னா உங்களுக்கு சேர்த்துக்கங்க. நான் 1 ஸ்பூன் 1.5 ஸ்பூன் தான் சேர்த்தேன், சரியாக இருக்குது. அடுப்பில் வானல் வச்சு எண்ணெய் சேர்த்தாச்சுங்க. நல்லா காஞ்சிருச்சு, டக்குன்னு இந்த மாதிரி காஞ்சிருக்கு. இந்த சமயம் நம்ம கொஞ்சம் சிம் பண்ணிவிட்டு பக்கோடாவை போட்டு எடுத்துக்கலாங்க. இதை அப்படியே ரொம்ப உதிர்த்தும் போடக்கூடாது, ரொம்ப பெரிய பீஸாகவும் போடக்கூடாது. இந்த அளவுக்கு நம்ம கடைகள்லாம் கிடைக்கும்ல, பார்த்துருப்பீங்க, அந்த மாதிரி சின்ன சின்ன பீஸுங்களாக போட்டுக்கோங்க. நல்லா சிம் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் ஏற்றிக்கலாம். அப்படியே ஒரு 2 நிமிஷம் கழித்து பரட்டி விடலாம். இப்போ கொஞ்சம் அனலை ஏற்றிக்கலாம். இந்த பக்கோடா வந்து ரசம் சாதம், சாம்பார் சாதம் எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்லாங்க. ரொம்ப சுவையாக இருக்கும். இதோடு நீங்கள் முந்திரி கூட சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் ரிச்சாக இருக்கணும் அப்படின்னா முந்திரி சேர்த்து செஞ்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். முந்திரி பக்கோடான்னு சொல்லுவாங்க இல்லையா. இதுக்கு சின்ன வெங்காயம் தாங்க மெயினாக சேர்க்கணும். பெரிய வெங்காயம் சேர்த்திங்கனாக்கா அப்படியே தண்ணி விடும், அதனால சீக்கிரம் நமத்து போயிடும். இது 1 வாரம் கூட அப்படியே மொறுமொறுப்போடையே இருக்குங்க, பாக்ஸில் போட்டு வச்சிட்டிங்கனாக்கா. ஈவினிங் காஃபி டீயோட இந்த பக்கோடா வச்சு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அவ்வளோதான், நல்லா வெந்துருச்சு, எடுத்துடலாம்.
அடுத்த செட்டையும் போட்டு எடுத்துடலாம். அடுத்த செட்டு வெந்துருச்சுங்க, எடுத்துடலாம். ரெண்டு கொத்து கருவேப்பிலை வறுத்துக்கலாம். அருமையான சுவையில் கெட்டி பக்கோடா ரெடிங்க. இந்த பக்கோடா ரொம்ப சுவையாக இருக்குங்க. இது பாருங்கள், மேலே வந்து மொறுமொறுன்னு, உள்ளே வந்து சாஃப்டாகவும் இருக்கும். அதனால் ரொம்ப ருசியாக இருக்குங்க. இதே அளவுகளோடு நீங்களும் உங்கள் வீட்டில் கெட்டி பக்கோடா செஞ்சு அசத்துங்க. என் அம்மாவின் சுவைக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.